ஏன் சிலரால் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற முடிகிறது தெரியுமா? அவர்கள் எப்போதும் மோட்டிவேஷன்ல இருக்கதால இல்ல, அவர்கள் மனம் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யாததால. சிலர் அழுத்தம் வந்தாலும் அமைதியாக இருப்பார்கள். கவனம் சிதறாமல் தொடர்ந்து செயல்படுவார்கள். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பார்கள். ஆனால் சிலர் ஒரு நாள் மிகுந்த உற்சாகத்தில் இருப்பார்கள். அடுத்த நாள் முழுக்க சோர்வாகி விடுவார்கள். இதற்கு காரணம் திறமையில்லாமை மட்டுமல்ல. வேத ஜோதிடம் சொல்லுவது ஒரு மனிதரின் சந்திரபலம். சந்திரன் என்பது உணர்ச்சிகள் மட்டுமல்ல. அது உங்கள் பழக்கங்கள், மன அமைதி, தொடர்ச்சியான முயற்சி, கவனம், முடிவெடுக்கும் திறன் மற்றும் நீண்டகால வெற்றியையும் பாதிக்கும் சக்தி. ஒரு பவர்ஃபுல் மூன் இருந்தால் வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி உருவாகும். மனம் தெளிவாகும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் இயல்பாக வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் சிலர் மெதுவாக சென்றாலும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை உருவாக்கி விடுகிறார்கள். இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த சந்திரன் எப்படி டிசிப்ளின், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வெல்த் ஹேபிட்ஸ் மற்றும் லாங் டேர்ம் சக்சஸை உருவாக்குகிறது என்பதை ஆழமாக பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் சில நேரங்களில் உயர்ந்து சில நேரங்களில் தாழ்கிறது என்பதற்கான பதில் உங்கள் சந்திரனில் இருக்கலாம். வணக்கம், இது சிந்தனை செல்வம். உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு வரவேற்கிறேன். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எப்போவாவது இப்படி தோன்றியிருக்கிறதா? அதாவது, நாம ஒன்னும் சோம்பேறி கிடையாது, நமக்கான திறமை நமக்கு இருக்கு, ஒரு செயலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆழமான ஆசை நமக்குள் இருக்கு. ஆமா, பிளான் கூட ரொம்ப சரியாதான் பண்ணுவோம். கரெக்ட். திட்டங்கள் எல்லாம் மிகச்சரியாக தான் போடுறோம். ஆனாலும் ஏதோ ஒன்னு நம்ம பின்னோக்கி இழுப்பது போல் உணர்கிறோமே, அது என்ன? எந்த ஒரு பெரிய வேலையை தொடங்கினாலும் சில நாட்களிலேயே பாதியிலேயே மனம் சோர்வடைந்து விடுகிறதே. அதற்கு காரணம் என்ன? நம்மை அறியாமலேயே நமக்குள் இயங்கும் அந்த ஒரு ரகசிய யந்திரம் எது? நாம ஏன் இப்படி உணர்கிறோம்? அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கான முழுமையான விடையை இந்த ஆழமான உரையாடலின் இறுதியில் நீங்க தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கண்டிப்பா. அதுவரை உங்க மூளையை கொஞ்சம் விழிப்போடு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த விடை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகுது. பல நேரங்களில் நாம வெற்றியை பற்றி பேசும்போது எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், எந்த தொழிலை செய்ய வேண்டும், எப்படி திட்டமிட வேண்டும்னு வெளிப்புற காரணிகளையே தேடி ஓடுகிறோம். ஆமா, எல்லாமே வெளியில தான் தேடுறோம். ஆனா ஒரு மனிதனுடைய உண்மையான யுத்தம் வெளியே நடக்கிறது இல்லைங்க. அது அவனுக்கு உள்ளே, அவனுடைய மனதிற்குள் தான் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கு. இதை நான் இப்படி பாக்குறேன். அதாவது, மனித மனத ஒரு ஸ்மார்ட் போன் பேட்டரியோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஓ, ஸ்மார்ட் போன் பேட்டரியா? ஆமா. சில நாட்கள் நாம காலையில் எழும்போது நம் மனம் 100% சார்ஜ் இருப்பத போல உச்சகட்ட உற்சாகத்துல இருக்கும். உண்மைதான். அன்றைய தினம் ஒரு பெரிய சவாலான வேலைய கூட மிக எளிதா முடிச்சிடுவோம். உலகத்தையே ஜெயிச்சிடலாங்கிற வேகம் இருக்கும். ஆனா மறுநாளே திடீரென எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாம அந்த சார்ஜ் 10% குறைஞ்சிடும். சுத்தமா எனர்ஜி இருக்காது. அதேதான். இலக்கு இல்ல, உத்வேகம் இல்ல, ஒரு சின்ன இமெயில் அனுப்புவதற்கு கூட மனம் தடுமாறும். இது நம்முடைய திறமையின் பிரச்சனையோ அல்லது அறிவின் குறைபாடோ இல்ல. இது முழுக்க முழுக்க நம் உணர்ச்சி நிலை, அதாவது நம்முடைய இமோஷனல் ஸ்டேட்டின் ஏற்ற இறக்கம். இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியலையும் மனோதத்துவத்தையும் தான் வேத ஜோதிடம் மிக தெளிவாக கூறுது. அப்படியா? ஆமா. சந்திரன் மனிதனுடைய மன அமைதி, அவனது உணர்ச்சிகள் மற்றும் ஆழ் மனதின் பழக்கங்களை, அதாவது உங்க சப்கான்ஷியஸ் ஹேபிட்ஸை நேரடியாக நிர்வகிக்கிறது. ஒரு மனித உணர்ச்சிகளின் ஆபரேட்டிங் சிஸ்டம் போல சந்திரன் செயல்படுகிறது. ஓஹோ, ஆபரேட்டிங் சிஸ்டம். வேத ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது மனதின் செயல்களை கட்டுப்படுத்துபவன். ஒரு மனிதனின் ஐம்புலன்கள் வழியாக வரும் தகவல்களை சேகரித்து அதை எப்படி புரிந்து கொள்வது என்று மூளைக்கு சொல்வது இந்த மனதுதான். அந்த மனம் நிலையாக இல்லை என்றால் நீங்கள் பார்க்கும் உலகமே உங்களுக்கு தவறாகத்தான் தெரியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆபரேட்டிங் சிஸ்டம். ஓ, அப்படி என்றால் நம்மிடம் இருக்கிற திறமை, நாம படிச்ச படிப்பு, நம்முடைய அறிவு எல்லாமே வெறும் ஹார்ட்வேர் மற்றும் ஆப்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் சரியா வேலை செய்யவில்லை என்றால் என்னதான் விலையுயர்ந்த போனாக இருந்தாலும் அது ஹேங் ஆகிரும். அதனே சொல்றீங்க? 100% உண்மை. இதை இன்னும் ஆழமாக பார்த்தால், சந்திரன் பலவீனமாகவோ அல்லது நிலையற்றதாகவோ இருக்கும்போது அந்த மனிதனின் மனம் அதீத சிந்தனைக்கு, அதாவது ஓவர் திங்கிங் நிலைக்கு உள்ளாகும். அங்கே என்ன நடக்கிறது என்பது ஒரு உதாரணத்தோடு சொல்றேன். நீங்க உங்க அலுவலகத்துல ஒரு சின்ன தவறு செய்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நிலையான மனம் அதை
சரி, ஒரு தவறு நடந்துருச்சு, இதை எப்படி சரி செய்யலாம் என்று தர்க்க ரீதியாக லாஜிக்கலா அணுகும். கரெக்ட். அதுதான் இயல்பான அப்ரோச். ஆனா ஒரு நிலையற்ற மனம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த சின்ன தவறை ஒரு மிகப்பெரிய பூதாகாரமான விஷயமா உருவகப்படுத்திக் கொள்ளும். என் வேலை போய்விடுமோ, எல்லோரும் என்னை பற்றி கேவலமாக நினைப்பார்களோ என்று தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கும். ஐயோ, இது நிறைய பேருக்கு நடக்குதே. ஆமா, இந்த தொடர்ச்சியான பதற்றம் மூளையின் முடிவெடுக்கும் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை முடக்கிவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக முடிவெடுக்கும் நிலைக்கு ஒருவரை தள்ளிவிடும். ஓ, அப்போ லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது. அதான் பிரச்சனை. அதனால தான் சொல்றேன், மக்கள் திறமை இல்லாததால் தோற்பதில்லை. நிலையற்ற மனம் அவர்களின் உற்பத்தி திறனை, அவர்களின் ப்ரொடக்டிவிட்டியை ஒவ்வொரு நாளும் அறுத்து தின்பதாலேயே தோற்கிறார்கள். வாவ், இது உண்மையில் பலருக்கும் ஒரு பெரிய திறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம எப்போதுமே எனக்கு மோட்டிவேஷன் இல்ல, நான் ஒரு சோம்பேறி, என்னால தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியலன்னு என்று நம்மை நாமே மிக கடுமையாக குற்றம் சாட்டிக் கொள்கிறோம். அது தேவையே இல்லாத குற்ற உணர்ச்சி. ஆனா பிரச்சனை நம் இயல்பில் இல்லை, நம் உணர்ச்சிகளின் நிலைத்தன்மையில் இருக்கு. ஒரு வேலை பாதியிலே விடப்படுகிறது என்றால் மூளைக்கு அது முக்கியம் என்று தெரியாததால் அல்ல, அதற்கான உணர்ச்சி பூர்வமான எரிபொருள், அந்த எமோஷனல் ஃபியூவல் தீர்ந்து விடுவதால். இதுதான் யதார்த்தம். மூளைக்கு தெரியும் இது உங்க எதிர்காலத்திற்கு முக்கியமான வேலை என்று. ஆனால் மனம் ஒத்துழைக்காது. உணர்ச்சிகள் வறண்டு போகும்போது, எமோஷனலி ட்ரெயின் ஆகும்போது அந்த வேலையை தொடர்வது ஒரு பெரிய மலையை சுமப்பது போல தோன்றும். அதே சந்திரன் வலுவாக, அதாவது உணர்ச்சிகள் சீராக இருக்கும்போது அந்த மனத்தெளிவும் பொறுமையும் கடினமான சூழ்நிலையிலும் இலக்கில் நிலத்திருக்கும் தன்மையும் உங்களுக்கு இயல்பாகவே அமையும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இதை நான் கேட்டே ஆகணும். கேளுங்க. இன்று நாம சமூக வலைத்தளங்களை திறந்தாலே எல்லா இடங்களிலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. எப்போதும் உழைத்துக்கொண்டே இருங்கள், ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காதீர்கள், தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள், உங்க போட்டியாளர்களை முந்துங்கள், ஹஸ்ஸல் 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 அப்படின்னு. ஆமா, ஹஸ்ஸல் கல்ச்சர். அப்படி என்றால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது தவறா? இந்த ஹஸ்ஸல் கல்ச்சருக்கும் நீங்க சொல்ற மன அமைதிக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறதே. நல்ல கேள்வி. இந்த ஹஸ்ஸல் கல்ச்சர் என்பது மனிதர்களை இயந்திரங்களாக பார்க்கும் ஒரு மிக ஆபத்தான சிந்தனை முறை. உண்மையான சாதனையாளர்களை, பல தசாப்தங்களாக தொடர்ந்து வெற்றி பெறும் நிஜமான வெற்றியாளர்களை நீங்க ஆழமாக கவனித்தா ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை? அவர்கள் இந்த வெளிப்புறச் செயல்களை விட தங்களுடைய உள்நிலையை, அதாவது இன்டர்னல் ஸ்டேட்டை பாதுகாப்பதற்கே அதிக முன்னுரிமை தருவார்கள். ஓஹோ. எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது சாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற வெறித்தனமான மனநிலை ஒரு மனிதனை மிக விரைவாக மன அழுத்தத்திற்கு, அதாவது பர்ன் அவுட்டுக்கு தள்ளிவிடும். அறிவியல் பூர்வமாக பார்த்தால், நீங்க எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கும்போது உங்க உடலில் கார்ட்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோன் சுரந்து கொண்டே இருக்கும். நீங்க எப்போதும் ஒரு சர்வைவல் மோடில் இருப்பீர்கள். அதாவது வண்டியில பெட்ரோல் இருக்கிறதோ இல்லையோ, இன்ஜின் சூடாகி புகை வந்தாலும் பரவாயில்லன்னு ஆக்சலரேட்டரை முறுக்கிக் கொண்டே இருக்கணும்னு சொல்றது போல. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லைங்க, அந்த சோர்வு நிலையில் மூளை எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தற்காப்புக்காக எடுக்கப்படும் அவசர முடிவுகளாகத்தான் இருக்கும். ஒரு தெளிவான நீண்டகால சிந்தனை அங்கே சுத்தமா வேலை செய்யாது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. 2 தொழில் முனைவோர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவன் தினமும் 18 மணி நேரம் உழைக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், எப்போதும் பதற்றமாக இருக்கிறான். சரி. அவனால் தன் ஊழியர்களிடம் கூட நிதானமாக பேச முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபப்படுவான். இன்னொருவன் 8 மணி நேரம் வேலை செய்தாலும் தகுந்த ஓய்வு எடுக்கிறான், தன் மனதை அமைதியாக வைத்திருக்கிறான். ஓகே. சந்தையில ஒரு புதிய மாற்றம் வரும்போது பதற்றத்தில் இருப்பவனால் அதை கவனிக்கவே முடியாது. ஆனா அமைதியான மனதை கொண்டவன் அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு தன் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வான். அதனாலதான் பதற்றமான மனதை விட அமைதியான மனம் பல தசாப்தங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று நாங்க சொல்றோம். இது ஆச்சரியமா இருக்கு. அப்படியென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் வெற்றி பெறுகிறார்கள். யார் அதிகமாக துள்ளுகிறார்களோ, யார் தங்களை எப்போதும் பிஸியாக காட்டிக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்ல. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலையிலையும் பதற்றப்படாம இருக்கும் அந்த திறன்தான் உண்மையான சக்தி. பிறக்கும் முடிவுகள் தான் வரலாற்றை மாற்றும். இந்த இடத்துல தான் எனக்கு இயற்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்க தோணுது. சொல்லுங்க. சந்திரனின் ஈர்ப்பு விசைக்கேற்ப கடலின் அலைகள் எப்படி உயர்ந்து தாழ்கிறதோ, அதே சந்திரனால் ஆழப்படும் மனித மனதின் ஆற்றலும் ஒரே நேர்கோட்ல பயணிப்பதில்லை என்பதை இயற்கை நமக்கு உணர்த்துகிறதா? நாம எப்போதுமே பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்க முடியாது என்பதை நம்ம முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மிகச்சரியான ஒப்பீடு.
இயற்கையின் இந்த சுழற்சிதான் மனித மனதிற்கும் அடிப்படை. எந்த ஒரு இயற்கை அமைப்பும் ஒரே நேர்கோட்டுல உச்சகட்ட வேகத்துல இயங்காது. ஆமா, எதுவும் அப்படி இயங்க முடியாது. பகல், இரவு, கோடை, குளிர்காலம் என எல்லாமே ஒரு சுழற்சியாக சைக்கிள்ஸா தான் இயங்குது. மனித ஆற்றலும் உணர்ச்சிகளும் கூட அப்படிதான். சில நேரங்கள்ல நாம மிக அதிக ஆற்றலோட இருப்போம், புதிய விஷயங்களை உருவாக்குவோம். சில நேரங்கள்ல நாம அமைதியாக உள்நோக்கி சிந்திக்க வேண்டிய, அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய வேண்டிய நிலையில இருப்போம். எந்திரம் போல ஒவ்வொரு நாளும் ஒரே அளவு உற்பத்தியை கொடுக்க நாம ஃபேக்டரி மிஷின்கள் கிடையாது. ஆனா நாம அப்படிதான் இருக்கணும்னு சமூக வலைத்தளங்களை பார்த்து நம்ம நாமே கட்டாயப்படுத்திக் கொள்கிறோம். அதனாலதான் ஒரு நாள் சோர்வாக இருந்தாலும் கூட அச்சச்சோ நாம வாழ்க்கையில பின்தங்கி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி நமக்கு வருது. அந்த குற்ற உணர்ச்சி தான் உங்களோட மிகப்பெரிய எதிரி. இந்த இயற்கையான சுழற்சியை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக செயல்படும் போதுதான் வாழ்க்கையில பெரிய இழப்புகள் ஏற்படுது. இதனுடைய மிகப்பெரிய தாக்கத்தை நாம எங்க பார்க்கலாம் தெரியுமா? செல்வத்தை உருவாக்குவதில், வெல்த் கிரியேஷன்ல. பணத்தை சம்பாதிப்பதற்கும் அதை பெருக்குவதற்கும் இந்த சந்திரபலம், அதாவது உணர்ச்சி கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஒரு நிமிஷம். செல்வத்துக்கும் நம்முடைய சந்திரனுக்கும், அதாவது நம் உணர்ச்சி நிலைக்கும் தொடர்பு இருக்கிறதா? இது எப்படி வேலை செய்கிறது? எனக்கு தெரிஞ்சு பணம் சம்பாதிக்க திறமையும் மார்க்கெட்டிங் அறிவும் தான் வேணும்னு நினைச்சிருந்தேன். திறமை பணத்தை உள்ள கொண்டு வரும், ஆனா உணர்ச்சி கட்டுப்பாடு தான் அந்த பணத்தை தங்க வைக்கும். வாவ், பாயிண்ட். நீண்டகால நிதி வளர்ச்சிக்கும் உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு பிரிக்க முடியாதது. இத ஒரு நடைமுறை உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. ஒரு பங்குச்சந்தையில முதலீடு செய்றீங்க, திடீர்னு மார்க்கெட் சரிய தொடங்குது. சரி, அப்போ மைண்ட் கொஞ்சம் பேனிக் ஆகும். உங்க அறிவு என்ன சொல்லும்? இது தற்காலிகமானது, நீண்ட கால அடிப்படையில் ஏறிவிடும் என்று தர்க்க ரீதியாக சொல்லும். ஆனா உணர்ச்சிகள் என்ன செய்யும்? ஐயோ, என் பணமெல்லாம் போய்விடுமே என்று பெரிய பயத்தை உருவாக்கும். ஆமா, நிறைய பேர் அந்த நேரத்துல வித்துடுவாங்க. அதான், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் பயத்தில் பேனிக் ஆகி நஷ்டத்திற்கு விற்றுவிடுவார்கள். அதேபோல தன் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்குகிறார் என்பதற்காகவோ, அல்லது நண்பர்கள் எல்லாம் கிரிப்டோவில் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதற்காகவோ, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ. அதேதான், ஃபோமோவில் அகப்பட்டு தன்னிடம் இல்லாத பணத்தை கடனாக வாங்கி தேவையற்றதை வாங்குவார்கள். இவையெல்லாம் அறிவின் குறைபாடு அல்ல, உணர்ச்சியின் குழப்பம். வாஸ்தவம்தான். பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணத்தை தக்க வைக்க அந்த நிதானம் வேணும். மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுவதோ அல்லது எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயமோ தான் நம் பாக்கெட்ல இருக்கும் பணத்தை உருவுது. எக்ஸாக்ட்லி. செல்வத்தை உருவாக்குவதற்கான மிக முக்கியமான சூத்திரம் தாமதமான திருப்தி, அதாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஆமா, இன்று எனக்கு கிடைக்கும் ஒரு சிறிய சந்தோஷத்தை, தேவையற்ற ஒரு செலவை நான் தியாகம் செய்தால் நாளை எனக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கும் என்ற தெளிவு ஒரு நிலையான மனதிற்கு தான் இருக்கும். அந்த பொறுமையை தான் சந்திரன் கொடுக்கிறது. புத்திசாலித்தனத்தை விட, உங்க ஐக்கியூவை விட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமே செல்வம் அதீதமாக உருவாக்கப்படுகிறது. வாரன் பஃபெட் போன்ற மாபெரும் முதலீட்டாளர்கள் சொல்வதும் இதைத்தான். இதுவரைக்கும் நீங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு வலுவான, ஒருவேளை கொஞ்சம் முரண்பாடான கேள்வியா கூட இது இருக்கலாம். கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. ஒரு புறம் நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறீர்கள். அப்படியென்றால் ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் என்பது எனக்குள் எழும் உணர்ச்சிகளை வலுக்கட்டாயமாக அடக்கி வைப்பதா? ஓஹோ, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, மனதிற்குள் பயம் இருக்கிறது, ஆனாலும் அதை கண்டும் காணாதது போல் வெளியே ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு எனக்குள்ளேயே அதை பூட்டி வைப்பதா? அது நாளடைவில் என்னை இன்னும் அதிகமாக பாதிக்காதா? மிக அருமையான ஆழமான கேள்வி. இங்கேதான் பலரும் மிகப்பெரிய தவறு செய்றாங்க. ஆரம்பத்துல நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு ரகசிய இயந்திரம் என்னவென்று? அதற்கான விடை இதுதான். என்னது? ஒழுக்கம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவதல்ல, சப்ரஷன் கிடையாது. உங்களுக்கு கோவமோ தாங்க முடியாத சோர்வோ வரும்போது, நான் சோர்வாக உணரக்கூடாது, நான் எப்படி கோவப்படலாம், நான் உறுதியானவன்னு உங்களுக்குள்ளே ஒரு யுத்தம் செய்வதல்ல ஒழுக்கம். ஆனா நம்ம அப்படிதான பழகியிருக்கோம். அது தப்பு. இப்படி வலுக்கட்டாயமாக உணர்ச்சிகளை அடக்கி வைப்பது ஒரு பிரஷர் குக்கரை மூடி வைப்பது போல. அது ஒரு நாள் வெடித்து சிதறி உங்களையும் சுற்றியுள்ளவர்களையும் காயப்படுத்தும். அப்போ உண்மையான ஒழுக்கம்னா என்ன? உண்மையான ஒழுக்கம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவதல்ல, உணர்ச்சிகளை சீரமைப்பது. இமோஷனல் அலைன்மெண்ட். ஒரு நிமிஷம். உணர்ச்சிகளை அடக்குவதற்கும் உணர்ச்சிகளை சீரமைப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அலைன்மெண்ட், இதை எப்படி புரிந்து கொள்வது? சப்ரஷன், அதாவது உணர்ச்சிகளை அடக்குவது என்பது
உங்களுக்கு தலைவலி இருக்கும்போது எனக்கு தலைவலியே இல்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய நினைப்பது. இறுதியில் நீங்க எரிச்சல் அடைந்து யாரிடமாவது கத்துவீர்கள். கரெக்ட், அது நடக்கும். ஆனா அலைன்மெண்ட், அதாவது உணர்ச்சிகளை சீரமைப்பது என்பது உங்க உணர்ச்சிகளை நீங்க கவனிக்கிறீங்க, அது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்றீங்க. ஆனா அந்த உணர்ச்சி உங்களை ஆட்டுவிக்க நீங்க அனுமதிக்கிறதில்லை. புரியுது. ஆம், எனக்கு இன்று உடல் சோர்வாகத்தான் இருக்கு, மனமும் குழப்பமாக இருக்கு. அதனால் இன்று நான் எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க மாட்டேன். ஆனால் என் இலக்கை நோக்கி நான் ஒரு சிறிய சுலபமான அடியையாவது இன்று எடுத்து வைப்பேன் என்று நிதானமாக முடிவெடுப்பதுதான் எமோஷனல் அலைன்மெண்ட். வாவ். இது மோட்டிவேஷனை நம்பியிருக்கும் நிலை அல்ல, இது ஒரு ஆழமான சுய விழிப்புணர்வு. சூப்பர். அப்படியென்றால் தினமும் காலையில் எழுந்து மோட்டிவேஷனை தேடி ஓட வேண்டியதில்லை. நாம் ஆரம்பத்தில் கேட்ட அந்த ரகசிய இயந்திரம் இதுதான், உணர்ச்சி பூர்வமான சீரமைப்பு. உங்களை நீங்களே புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் வேலைகளை வடிவமைப்பது. அதான் உண்மை. சரி, இந்த நிலையை, இந்த மனத்தெளிவை எப்படி அடைவது? அதற்கு ஏதேனும் குயிக் டிப், ஒரு சின்ன வழிகாட்டுதல் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கு. தினமும் காலையில் எழுந்தவுடன் மோட்டிவேஷனை தேடாதீங்க. உங்களை நிதானப்படுத்தும் வழக்கங்களை, அதாவது கிரவுண்டிங் பிராக்டிசஸ் உருவாக்குங்க. கிரவுண்டிங் பிராக்டிசஸ்னா? இன்று நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதற்கும் நம் மனதை நிலையற்றதாக மாற்றுவதற்கும் நவீன உலகில் 1000 விஷயங்கள் இருக்கு. காலையில் எழுந்தவுடன் சோஷியல் மீடியாவை திறந்தால் அங்கே யாரோ ஒருவர் வெளிநாட்டில் விடுமுறையை கொண்டாடுறார், யாரோ ஒருவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். ஆமா, அத பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே நம் மனம் நம்மை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு போலித்தனமான அழுத்தத்தை, ஆர்டிஃபிஷியல் பிரஷரை உருவாக்குது. அதாவது நம் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இரைச்சலை குறைப்பதற்கான ஒரு செயல்முறை தேவைப்படுது இல்லையா? ஆமா, முதலில் இந்த தேவையற்ற இரைச்சல்களை துண்டிக்கணும். பயம், பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தல், சமூக வலைத்தள அழுத்தங்கள் போன்ற கவனச்சிதறல்களிலிருந்து உங்க மனதை பாதுகாப்பதுதான் உங்களின் முதல் வேலை. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதற்கு தியானம் செய்யலாம், அல்லது இயற்கையோடு சிறிது நேரம் தனிமையில் செலவிடலாம், அல்லது உங்களுடைய எண்ணங்களை, பயங்களை ஒரு பேப்பரில் எழுதலாம், ஜேர்னலிங் மாதிரி. இது நல்லா இருக்கு. இப்படி செய்வதன் மூலம் உங்க உள்ளே இருக்கும் சந்திரன் சீராகும். உங்க மனம் அமைதியடையும் போது நீங்க மனதளவில் அசைக்க முடியாதவராக மாறுவீர்கள். மென்டலி அன்ஷேக்கபிள். சூப்பர். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அதில் ஒரு தெளிவு பிறக்கும். உள்ளே சந்திரன் சீராகும்போது வெளியே வாழ்க்கையும் தானாகவே சீராகத் தொடங்கும். உள்ளே சந்திரன் சீராகும்போது வெளியே வாழ்க்கையும் சீராகத் தொடங்கும். இது மிக ஆழமான ஒரு உண்மைங்க. நம்ம எப்போதுமே உலகத்தை மாத்தணும், சூழ்நிலைய மாத்தணும், நம் முதலாளிய மாத்தணும்னு வெளியில தான் போராடுகிறோம். ஆமா. ஆனா நம் அக உலகத்தை, நம் உணர்ச்சிகளின் தளத்தை மாத்தும்போது புற உலகம் தானாகவே மாறிவிடுகிறது என்பதை நீங்க மிக தெளிவாகவும் நடைமுறை உதாரணங்களோடும் சுட்டிக்காட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நாம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஆழமான உரையாடலிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான இறுதி சிந்தனை இதுதான். சொல்லுங்க. உண்மையான வெற்றி என்பது வெறும் கடின உழைப்பாலோ அல்லது அறிவாலோ மட்டும் கட்டமைக்கப்படுவது இல்ல, அது உணர்ச்சி சமநிலை மற்றும் உள் அமைதியால் கட்டப்படுகிறது. ஒரு சக்தி வாய்ந்த சந்திரன் உங்களுக்கு வெறும் உணர்ச்சிகளை மட்டும் தருவதில்லை, அது உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவை, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குகிறது. உங்களுக்குள் ஒரு அமைதி இருக்கும்போது எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. அதுவே உங்கள் நிரந்தர வெற்றிக்கு, உங்களின் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு உண்மையான அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தா, அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.